வணக்கம் ஐயா. வணக்கம் கிருஷாந்தன், எப்படி இருக்கிறீங்க? ஓ கிருஷாந்தன், வணக்கம் ஐயா. மிக வணக்கம் நலமா வணக்கம். எப்படி இருக்கின்றேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் ஐயா. பிரச்சனை இல்ல. இப்ப படிப்பு படிக்க வேண்டிய கொழும்புல. சரி சரி. கொழும்புல எப்படி இருக்கு நிலைமை எல்லாம்? கொழும்புல பிரச்சனை இல்ல ஐயா. வழமை மாரி தான் இருக்குது. ஆனா அந்த மாஸ்க் அதுகள் எல்லாம் போட்டுட்டு இந்த கண்ட்ரோலோட இருக்கிறாங்க. ஆ, ஆ பிரச்சனை இல்ல. அங்க ஜஃப்னா சைட் தான் இப்ப கொஞ்சம் பிரச்சனையாமென்று கேள்விப்பட்டேன். பரவி கொண்டிருக்கா அப்படியா? ஆமாம். அப்படி இருந்தா அந்த நியூஸ்ல நானும் பார்த்தேன். ஆமாம். கொழும்புலயும் பிரச்சனை தான். ஆனா கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது. லாக்டவுன் போட்டு வச்சிருக்காங்களே. லாக்டவுன் இல்ல. கொழும்புல ஒரு ஏரியாவும் லாக்டவுன் இல்ல. ஆனா நார்மலா அந்த மாஸ்க் போட்டுட்டு இப்ப ஐசோலேஷனா இருக்கிறாங்க. கவனமா இருக்கு. ஓம் ஐயா. என்ன கண்ட்ரோல் பண்ற கஷ்டம் என்ன? ஓம். அது கண்ட்ரோல்ன்றது வந்து மிச்ச நாள் எடுக்கும். ஆமா. இன்றைக்கு நாளைக்கு சரி வராது. வர மாரி இல்ல அது. ஆனால் அந்த ஆட்கள் சாகுறத அவ்வளவு இல்லையா? ஓம். இப்ப அந்த டெத் ரேட் அது வந்து சரியாக குறைஞ்சு விட்டது. இப்ப இல்ல. ஆ இலங்கை இல்லாம தான் இருக்குது இப்போதைக்கு. அந்த மைல்டா தான் அந்த இதுகள் வருது. ஆமாம். பெருசா இல்ல. இல்ல. இப்ப ஒரு 1 வீக்கா வந்து இல்ல. டெத் ஒன்றும் இல்ல. நல்லது. ஆமாம். வேற படிப்புகள் எப்படி போகுது? பிரச்சனை இல்லையா. இப்ப எங்கட அகாடமிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆமாம். லெக்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில 2 பாடம் வந்து ஆன்லைன்ல போகுது. அவங்க லெக்சர்ஸ் மாரி வர முடியாத காரணத்தால வந்து. சில பாடங்கள் வந்து கிளாஸஸ் நேரா நடக்குது லெக்சர்ஸ். சில கிளாஸ் வந்து நேரா தான் நடக்குது. நாங்கள் எங்கட இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் தான் அங்க நடத்துறாங்க. சரி, அப்ப நல்லது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓம் ஐயா. நன்றி. வாங்க தியானத்துல ஓம் ஐயா. கிளாஸஸ் நடக்குது. பரமேஸ்வரி மேடம், குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங். பரமேஸ்வரி மேடம் தான். ஆமா குட் மார்னிங். மற்றது விஜயலட்சுமி மேடம், ஜெய்ஸ்ரீ மாதாஜி, மற்றும் மதி மேடம், ஜெய்ஸ்ரீ மாதாஜி,
நாகரட்னம் மேடம், ஓ குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். வாங்க, இணைந்ததற்கு நன்றி. விளங்கல இணைந்ததற்கு நன்றி அப்படின்னு. சரி, நாங்க ஒரு கொஞ்ச நேரத்துல தொடங்கிடுவோம், வெயிட் பண்ணுவோம். சரி சரி. மதி மேடம், மதனா மேடம், தீதி, ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. குட் மார்னிங். குட் மார்னிங். விஜயலட்சுமி மேடம் இருக்கிறீங்களா? கோபிநாத் சார், குட் ஈவினிங். காலை வணக்கம் சார். மாலை வணக்கம் உங்களுக்கு. தேங்க்யூ சார். இது ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் நண்பர்கள் விஜயராணி அவர்களுக்கு வணக்கம், மற்றும் அனைவருக்கும் வணக்கம்.
ஹலோ அங்கே சொல்ல போல ஹலோ யேசு மாதாஜி சவுண்ட் வருது. மீரா ஜெயராஜ் மேடம், குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். Thank you. வணக்கம். வணக்கம். வெல்கம். ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி கேக்குதா? வணக்கம். உதயகுமார் சார் வணக்கம். கேக்குதா? ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி கேக்குதா உதயகுமார் சார்? எங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்குண்டாக்கி. உங்களுடைய ஆடியோ கனெக்ட் பண்ணல சரியா. உங்களுடைய ஆடியோ சரியா கனெக்ட் பண்ணல. உதயகுமார் சார் கேக்குதா? கேக்குது இல்ல, கிளியர் இல்ல. கிளியர் இல்ல. உங்களுக்கு வருது இல்ல, கிளியர் இல்லாம இருக்கு சவுண்ட். ஓகே, பார்க்கலாம். கோபிநாத் சார் உங்களுக்கு கிளியரா கேக்குதா? எனக்கு நல்ல கிளியரா இருக்கு சார். அப்ப உங்களோட கனெக்ஷன் தானே ஏதோ பிரச்சனை. உதயகுமார் சார், ரவியாக்கா. மீரா ஜெயராஜ் மேடம் உங்களுக்கு கேக்குதா கிளியரா? ஆமா, எனக்கு நல்லா கிளியரா கேக்குது. ஓகே ஓகே. அப்ப உதயகுமார் சார் உங்களுக்கும் தேவியக்காக்கும் கனெக்ஷன் ஏதோ பிரச்சனை. தேவியக்கா இப்ப கேக்குதா சரியா? வா. ஹலோ ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹலோ ஹலோ. கொஞ்சம் கிளியர் இல்லத்தான், என்னது தெரியல. உங்க கனெக்ஷன் ஏதோ உங்களுக்கு இங்க எப்படியான்னு சொல்றீங்களோ? மற்றவைக்கு கேக்குதா கிளியரா? நாங்க கேக்குற கேக்குதே. ஆமா, நீங்க பேசுறது கிளியரா கேக்குது. கலிபோர்னியால இருந்து எல்லா இடமும் நல்லா கேக்குது. எல்லாரும் பேசுறது நல்லா கிளியரா இருக்கு. எங்களுக்கு கிளியரா இருக்கு. எல்லாரும் பேசுறது. நீங்க பேசுறது கிளியரா இருக்கு. ஜெயஸ்ரீ மாதாஜி, லலிதா தீதி. Jai Mataji for everyone. To everyone, sorry. ஈஸ்வரி மேடம், சாம்ராஜ் சார், உங்க ஆடியோ இன்னும் கனெக்ட் ஆகல. திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க.
மற்றும் விஷாந்தி ஏவி சௌந்தரி அவர்களுக்கும் வணக்கம். சரஸ்வதி மேடம் வணக்கம். நாங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம். எனவே தியானத்திற்கு தயாராகுங்கள். நாற்காலியில் அல்லது தரையில் நன்றாக அமர்ந்து இரண்டு கைகளையும் மடியில் வைத்து கண்களை மூடி நன்றாக மூச்சை உள்ளே எடுத்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து வெளியே விடுங்கள் சில தடவைகள். அது நமது கவனத்தை உள்ளே இழுப்பதற்கு உதவி செய்யும். எனவே அந்த நீண்ட மூச்சு எடுத்து பயிற்சியை ஒரு 4-5 தடவை செய்யலாம். அப்போது நாம் காணொளியை பார்த்து குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவசம் இட்டுக் கொள்ளலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. தற்போது 2 கைகளையும் தரை மீது வைத்து நாம் அந்த பூமி தாயை நம்முள் இருக்கும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் அகற்றி
நம்மை சமநிலைப்படுத்தி நமக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் அருளுமாறு வேண்டிக் கொள்வோம். தற்போது நமது இடது நாடியை சுத்தப்படுத்தலாம். இடது கை மடி மீது இருக்கட்டும், வலது கை தரையை நோக்கி அல்லது தரையில் இருக்கட்டும். அன்னையே நமது இடது நாடியை சுத்தப்படுத்தி நமக்கு தூய தியானத்திற்கும் யோக நிலைக்கும் வேண்டிய தூய்மையான விருப்பத்தை அருளுங்கள். போது நமது வலது கையை எடுத்து நமது இடது பக்க சுவாதிஸ்தான சக்கரம் வயிற்றின் அடிப்பகுதியில் வைக்கலாம். வலது கை இடது பக்க வயிற்றின் அடிப்பகுதி. அன்னையே நமக்கு தூய்மையான தெய்வீக அறிவை அருளுங்கள், தெய்வீக ஞானத்தை அருளுங்கள். நம்மை பற்றி நாமே அறிந்து கொண்டு நாம் தியான நிலையை அடைவதற்கான தூய்மையான ஞானத்தை அருளுங்கள். போது வலது கை மீண்டும் மடி மீது வரட்டும். நாம் வலது நாடியை சுத்தப்படுத்தலாம். இடது கை மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி. அன்னையே நமது வலது நாடியை சுத்தப்படுத்தி நம்மை தியான நிலையில் யோக நிலையில் நிலை நிறுத்துவதற்கான தூய கவனத்தை தூய சித்தத்தை அருளுங்கள். தற்போது நமது இடது கையை நமது வலது சுவாதிஸ்தானத்தில் வைக்கலாம். அதாவது வலது பக்க வயிற்றின் அடிப்பகுதியில் இடது கையை வைக்கலாம்.
நாம் இங்கே மீண்டும் வேண்டிக் கொள்ளலாம், நமக்கு தூய கவனம், தூய சித்தத்தை அருளும்படி. அப்போது 2 கைகளும் மடி மீது இருக்கட்டும். நாம் ஒவ்வொரு சக்கரமாக வளம்படுத்தி அதற்கான உறுதிமொழிகளை மற்றும் அதற்கான பண்புகளை வேண்டிக் கொள்ளலாம். மூலாதார சக்கரம், அன்னையே நமக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை மற்றும் விவேக புத்தி மற்றும் தூய்மையான ஞானத்தை அருளுங்கள். ஸ்ரீ கணேசரே, நம் தியானத்திற்கான எல்லா தடைகளையும் நீக்கி, எல்லா விக்கினங்களையும் நீக்கி, மங்களகரமான தியானத்திற்கு அருள் புரியுங்கள். சுவாதிஸ்தான சக்கரம் வயிற்றின் அடிப்பகுதி, நமக்கு அறிவையும் படைப்பாற்றலையும் அருளுங்கள் அன்னையே. நாபி சக்கரம் வயிற்றின் நடுப்பகுதி, அன்னையே நமக்கு வாழ்வில் அமைதியையும் திருப்தியையும் அருளுங்கள். வயிற்றை சுற்றி இருக்கும் பவசாகரம், அன்னையே நமக்கு நாமே குருவாகும் சக்தியையும் திறனையும் அருளும். கவனம் இதய சக்கரத்துக்கு வரட்டும். அது இடது பக்க இதயத்தில், அன்னையே நானே தூய ஆத்மா, என்னை அன்புள்ளவனாகவும் இரக்கம் தயை குணம் உள்ளவனாகவும் மாற்றி அருளுங்கள் அன்னை.
நமது வலது பக்க இதயம். என்னை பொறுப்புள்ளவனாகவும் கடமை கட்டுப்பாடு உள்ளவனாகவும் மாற்றி அருளுங்கள் அன்னையே. நமது நடு இதய சக்கரம் தன் நம்பிக்கையும் துணிச்சலும் மிக்கவனாக மாற்றுங்கள் அன்னை. எனக்கு தன் நம்பிக்கையையும் துணிச்சலையும் அருளுங்கள் அன்னை. விசூதி சக்கரம் தொண்டை பகுதி. அன்னையே, நான் இந்த மனித சமுதாயத்தினதும் இந்த பிரபஞ்சத்தினதும் இந்த இறை சக்தியினதும் ஒரு பகுதி என்று உணரும் அந்த கூட்டு விழிப்புணர்வை அருளுங்கள். ஆக்ஞா சக்கரம் நெற்றி பகுதியில், நெற்றி பொட்டில். அன்னையே, எனது பழக்க வழக்கங்கள், மமகாரம் மற்றும் ஆணவம், அகங்காரம் அனைத்தையும் நீக்கி எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தை அருளி என் எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தையும் அமைதியாக்கி விடுங்கள். தேவையற்ற எண்ணங்களை அகற்றி விடுங்கள் அன்னை. தியானத்திற்கு தேவையற்ற ஞானத்தை குழப்பும் வகையான எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றி அப்போது முழு கவனமும் தலை உச்சி சகஸ்ரார சக்கரத்திற்கு வரட்டும். நமது முழு விருப்பத்துடனும் முழு கவனத்துடனும் வேண்டிக் கொள்ளலாம். அன்னையே, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்தி என்னை எண்ணங்களற்ற தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். சில நொடிகள் முழு கவனம் சகஸ்ராரத்தில் இருந்தவாறே அமைதியான தியான நிலையில் இருக்கிறார்.
இப்பொழுது நாங்கள் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜி இந்த உரையில் எமது ஆத்ம விழிப்புணர்வை எவ்வாறு நாம் எமது வாழ்வில் நிலைநாட்டிக் கொள்வது என்பது பற்றி உரையாற்றுகிறார். எனவே தொடர்ந்து தியானத்தில் இருந்து கொண்டு அன்னையின் அருள் உரையை கேட்போம். தமிழில் சப்டைட்டில் இருக்கிறது. Now those who have got realization, those who have felt the vibrations, must know that they are now developing into another being. The germination has started. And you must allow the germination to work out its own way. But normally, when we get realization also, we do not realize that it is a tremendous thing that has happened within us. That this triggering, which is an impossibility, has taken place within us, and it has to work out slowly. It has to develop and evolve us into that. And because we do not feel it, we do not take it that seriously as we should, our realization. Moreover, they are surrounded by people who have not felt the vibrations. They do not know this area. They have never seen it. As Guru Nanak has called it, it is alakha. They have not seen it. They don't know about it. They don't know there is a power of God that exists, which understands, coordinates, cooperates with you, which is working in the collective being, which makes you aware of that collective being and of others also. This alakha, or we can call it aparoksha, which is not seen by anyone, which no one knows about. They talk about it. They talk about the kingdom of God. They talk about God's powers, divine power. It's all talk, 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 talk. But once you are triggered into it, you have to grow into it. Unless and until you grow into it, you will be dwarfed. Especially for people who have come from fake gurus and from false things that they have been following. They don't know how terrible these things are. Like you are in a crocodile, and suddenly you discover it's a crocodile. How fast you would run from that? But even the understanding that it is a crocodile and it is going to eat you off doesn't come up so easily. So this one doesn't realize also. As you do not realize that triggering, which is the most difficult thing, has happened to you. It is difficult. But it has happened to you, you know why it has happened. You take that one for granted, and also you take the devils for granted. At least don't take the devils for granted. Run away from them as soon as possible. Meditate, meditate, and try to establish yourself in the realm of
divine love. I say it is divine love. You cannot understand what is divine love is. You cannot understand any human being who loves you only for love's sake. Just because that person loves you, he goes on loving because he enjoys that loving. In Sanskrit, it is called avyaj, that there is no interest. Avyaj. It's just flowing. Even when it corrects you in love. And the protection of divine love is the only way you are germinating. That love gives you that warmth needed, that strength needed, that confidence needed. Everything is given to you by that divine love. So, one has to realize that it is love, and love, and love is the basis of all this creation. God has created this world, this universe, only because He loved. And He wants to bestow this blessing on you because He loves you. But how far you love yourself is the problem. How far you understand yourself is the problem. You do not evaluate yourself. And that is the reason why, though the Kundalini has risen and you have got realization, your vibrations are flowing, the growth is very slow. Because attention has been outside. And even after realization, it is outside. Sometimes it is sucked in, again it goes outside. Then we do not change our old habits at all. We go on sticking to those old habits. Our structure of life, our styles of thinking continue to be the same. Again, we find ourselves lost into the same shambles. Now, Sahaja Yoga gives you realization, all right. But also it gives you a long rope to hang yourself. If you do not pay heed to yourself and to your being, if you don't love yourself and understand that you are the instrument of God by which for the first time you are going to give realization to people. You are going to save people from getting drowned. And this is the first time you are made like that. This capability you never had and no human beings have, which you have got now today. Very few people had this capability. Very, very few people. But now you have got that capacity. And you do not want to evaluate yourself. How important it is. If you could realize, then you would work it out. Allow the blossoming to come up. On the contrary, I find, today because you are all Sahaja Yogis, I can talk to you like this. Normally it is about Kundalini and all that, but I find that you do not see the movements of your Kundalini. If you try to understand, she's the one who loves you the most. So she's your individual mother. And if you try to follow her, you will see that she's suggesting where is the problem with you, what you have to correct, what you have to do. Because she wants to perfect you. She wants to help you. So if you start watching it carefully, with love, with understanding, she's very playful, extremely sweet, full of beautiful plays like a little child. She will tickle you here and there,
call for your attention. She doesn't trouble you. You have to be just alert about her. And she really matures you. You have seen people with time how they have matured. But you have to pay attention to her and to yourself. Otherwise, what is your value without enlightenment? What is the value of a human being without enlightenment? What is the use of having human beings if they are not enlightened? What is the use of this instrument if it is not put to the means? The rest is all useless, isn't it? And it is you who have to raise the people. You have to enlighten the people. As we have some gas lights, you see. A man runs up to the gas lights to lighten them. He only has the power or capacity to do it. So he runs up the street, lightening all the gas lights. It is he who has to do. He is appointed for that. Sahajogis must realize what is their value. What have you made out of Sahajoga? How many people have you saved? How many people you have helped? Instead of your own problems are so many, and you are creating problems for others by talking, by discussing, by arguing. You cannot discuss it out. You must know. You cannot argue it out. It has to work by itself. By arguing, discussing, fussing, judging, confusing yourself, you create a problem for your Kundalini to work it out. Are you not seeking your spirit? Are you not worried about the salvation of your own spirit? If so, what are you doing about it? That's the most important thing. I think everybody realizes this. That only achieving self-realization is not the end of it. Because it's just the sprouting that has started. You have to go further. You have to have compassion for others who haven't got it as yet. You have to think about them. You have to give it to them. Work it out. Put all your minds to it. But still I find people are busy with other things. They go back into the same circle. You should be busy. I don't say that you should not do something for your living. You have to do it. This is one thing very important for us to know, that we have to work it out. We have to allow it to grow within ourselves. But I mean, if you say that, Mother, we have all faith in you, that's all. That's not sufficient. What faith do you have? What do you mean by faith? It's such a vague term. What is faith after all? Have you ever analyzed the word faith? Some people think that we have all faith in Mother. If we sing her praise, finished. For that, one has to reach a certain stage, like Adi Shankaracharya had reached. Have you got faith in yourself is the point. Who is having faith in me is the one who has no faith in oneself. You have to have faith in yourself and in all your fellow beings. All these other Sahajogis. I've already told you that Sahajoga is not going to work out individually. Anybody who thinks that I'm something greater than the others is a gone case. Nobody should work Sahajoga for oneself in that way. You have to work collectively for every one of them. Any one of you who thinks that you have something higher than the others have, you are sadly mistaken. It's like one eye saying that I'm higher than the other, or one nose saying I'm higher than the eyes. Everything has its own place in the body of Virat. And everybody is so important as well as dispensable. You know what happens in Sahajoga, very common in India, not so much here. I mean, Indians do this way.
They have certain very good points, like, I mean, whenever I go, I find them very much matured and very much developed, because they are not such thinkers as you are. You are great thinkers, visionaries, intellectuals, you see. And I was thinking all the intellectuals will be developing a horn here like this after some time. And when you see them, you will know that these intellectuals who are denouncing God and denouncing all his ways, they are not intellectuals, I would say, to that extent. But they fail in certain things, while you fail in certain things. They always had this kind of a thing that somebody came up like a one man. He said, no, I'm something great. You see, then he says, I'm this, I'm that. Goes on with this kind of a hopping. And he shows down other people. And then suddenly, such a person is brought down. And then people are shocked. Mother, what happened? You cannot, you see, if you have to even pull a dead carpet like that, you cannot pull one side of it. You have to carry the whole. Only one person cannot shoot off in the whole game. Now you take my position. Yes, I know I have all the powers. Everything is there, of course. I'm supposed to be much higher and all that. Supposed to be, I should say. But confronting you, I have to come down. I have to fight the way with you up the hill. Every step we have to go together hand in hand. You know that. Some chakras are catching, all right, so I put my chakra into play. It works out. It works out that way. But you know that how much I have to struggle. How much I have to work hard. It's a task, giving realization. My Kundalini doesn't need anything. You know that. But still she has to carry your heavy Kundalini on herself and raise it. It's a very heavy thing. Only a person of real love can do that. That's the only criteria. The one who does not have love cannot do it. It is too much a thing to do. The whole body vibrating, every center vibrating. It's not easy. But it's just the love, the compassion between you and me, which suits me. Which covers all the tasks and the labor and the thing that I have to put in. And sometimes it's such a wasteful thing I feel about some people. It is such a waste with them. But still, the love that has brought us together gives that soothing feeling. And you feel so cheerful every morning you get up with a new fragrance within yourself, feeling so happy about it. So be careful. In dealing with people, you have to deal with love. Not with criticism or in any way showing them down in any way. When you are not any way higher than anyone, then there is no reason it should be done like that. If you are getting any way higher, you are helping the collective being. But in that, if you are feeling that you are higher than others, you are again coming down because you are pulling down the collective being. If you put down anyone or condemn anyone like that, then you are putting down that person. And you should not also correct, because I am there to correct. It's not easy to correct others. You may hurt them. You don't know even the ways of correcting people.
Unless and until you have those powerful vibrations which are emitting from your being, just love, then you can do it. Because of an ego-oriented society, we are very good at hurting others. We dominate others. We don't even know that we are dominating others. There's so many ways I've learned in this country we have by which we dominate in a very subtle way. We talk to people in such a way that we are dominating them. Do we ever think, sit down, how are we going to talk to others, suggesting our love to them? I'll tell you again and again that Sahaja Yoga is nothing but love, love, love. How much you love others is the main point. Despising, criticizing is not good. Yesterday you were just the same. Today you are better off. They are going to be better off still. Of course, some people who are very heavy, who are very troublesome, you should tell them plainly that, sorry sir, you are very negative, we can't bear you. There are some cunning people also who may come in and try to trouble you. To a point is all right, then you have to tell them off that we are sorry. But even to judge whether a person is negative or what sort of a thing he's doing, you are just thinking about it. You are rationalizing, not through rationality, but through vibrations. Because rationality, a person may appear to be a very nice person, maybe, or a lady coming in. See, and the lady will be a terrible stuff. So how much you meditate means how much you love. When you think of others, think how much you love them. Just try to think how beautiful it is. If it is not love, it is hatred. It's like a scorching heat, you see, which will completely take away all the beauty, the smoothness of your heart. Only through love, Sahaja Yoga is going to spread. All these years, you have seen the powers of hatred. You have seen how people hate, how they talk about each other, how they treat each other. There's no tenderness about them. There's no kindness about them. How sharp they are with each other. You have to change all that now. You have to create a world of people who love each other for nothing. Not for money, not for positions, not for beauty, not for sex. Only for love's sake. Only because you have been blessed by love. From next time, we'll be advertising, and there will be many more coming who are new people to Sahaja Yoga. And I'm sure it is going to increase. But I have told you that all of you must find out how many people you can bring in yourself and work out. I must say, Jim has done a good job, very good job. I'm very proud of him. He's gone and done such a lot of things. And single-handed, he has worked it out, fighting such a horrible monster there. But he's done it. All of you must support him and also such people who want to do something. Put your mind to something like that. All the time we are thinking about jobs, this, that, that. This is a very precious time which should not be lost. All our lives we have done jobs, earning money, marrying, having children and dying. This lifetime, let us do something special for which this whole universe was created. Open the gates of heavens for the rest of the people.
You have to be assiduous. There's no compulsion in Sahaja Yoga, you know that very well. There's no timing for it. There's no forcing for it. Because I say it is love. If you do not want to do it, nobody is going to force you. But as I said, Sahaja Yoga gives a very long rope to hang yourself. Till you go into illusions completely. And you wouldn't even know that you have lost all your vibrations. It is to that extent. If we have entered into something which was unprecedented, we have to take the ways which are unprecedented. You cannot go about with the ways that you have had before. You have to change your methods. Judge every action of yours through love. How much sacrifice you can make for others? What can you sacrifice for others? What service can you do for others? Sahaja Yogis, I am saying. There is no sacrifice in it. If you see it, what is the sacrifice? It is love. If you love someone and you want to take, say, a rose for a person, and you go to the market, with great difficulty you get the rose. When you get it, you feel happy. But then you get the thorn in the finger. Still you don't mind. It's bleeding, doesn't matter. Then you are just waiting to see the person there. And when you see the person, you forget all that is gone in between. And you give that rose just to express yourself symbolically. And how happy you feel that you have been able to give that rose to that person. This we do every day in our life. But in Sahaja Yoga, you do it without even knowing it. It's happening. You are transmitters. Everywhere you are sitting in meditation, you are transmitting vibrations. Do you know that? At that time, if you are thinking, say, of your jobs and your other things, which you have been thinking before, the transmission is poorer. Think of love. Think of the whole country. Think of the whole world at that time. You are transmitters of these waves of love. And love will flow from you. I told you once that you are made in the form of Ganesha. And that's what you have to do. You know there are vibrations from you coming out. You are sending vibrations out, you know that. That means you are like any deity which is thrown out of the mother's, earth's womb. And a big temple is raised, and thousands of people go to worship that. And they say it is a temple of a Jagrut Devta, means a person, Jagrut means enlightened, awakened. And that's just a stone that comes out. And people build a temple on top of that and go there and worship that. While there are so many already sitting here, so many Jagrut, realized souls. These are living, these are moving, these are understanding. They maneuver. The stones only emit vibrations to clear the atmosphere. But you can raise the Kundalini. They cannot raise the Kundalini. You can. And what are you doing about it? Such a precious thing you have got. What are you doing about it? Is it because there is no business with it that we are taking it so slowly? Supposing it's an enterprise, then everybody would be up and doing, is it? We have to change our ways and methods of understanding. The reward of God
is thousandfold than any enterprise can bestow upon you. When he blesses you, you wouldn't even have words to thank him. To that extent he goes. Are we depending on him or on our own old ways? We have to change very much. We have to transform ourselves into a new style of thinking. It is very, very important. I hope you'll think about it, what I have talked to you today. Don't take to life which has not brought any happiness to you. You have your friends who are Sahaja Yogis. Change your friends. Change your methods of life. You'll enjoy much more. This is for you to understand about yourself and about the importance of Sahaja Yoga is. Unless and until it is an enterprise, nobody takes it up seriously. This is the style of Western thinking. It has to be, whether it is hocus pocus or real enterprise, doesn't matter. As long as there is money exchanges, everybody is up and doing. But when it comes to Sahaja Yoga, they have no time even to meditate. Because we have not yet loved, we have not felt that love within ourselves. I wish you could all feel that depth of love. Then you would go all out to work it out for yourself and for others. I would like to have some questions from you, Sahaja Yogis, if possible. ஒரு நிமிடம் மௌனமாக தொடர்ந்து தியானத்தில் இருந்து இருப்போம். கவனத்தை தலையுச்சியில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி சொல்கிறார், எமது ஆத்ம விழிப்புணர்வை எவ்வாறு நாங்கள் நிலைநாட்டுவது, நமக்குள் எவ்வாறு முன்னேறி செல்வது. முதலில் அவர் சொல்கிறார், நாம் எம்மை நம்ப வேண்டும், எம்மில் எமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அடுத்தது சாய் யோகாவில் நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டும் தேவை. மூட நம்பிக்கைகள் உதவி புரியாது. அத்தோடு இதை தனி ஒருவராக நாங்கள் செய்ய முடியாது. இதை கூட்டாக கைகோர்த்து ஒன்றாக செய்யப்பட வேண்டும். மற்றும் சாய் யோகா என்பது ஒரு பற்றற்ற இறை அன்பு. இது அன்புக்காக மட்டும், அது அன்பே இதை, அந்த தூய அன்பே இதை வழிநடத்தி செல்கிறது. இதனால் தான் இது ஒரு நிறுவனமாக, ஒரு வியாபாரம் நடத்தும் நிறுவனமாக இல்லை.
ஸோ முடிந்தளவு இதை நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த உரையை நீங்கள் கேட்கலாம். ஸோ எல்லோரும் தயவு செய்து ஒரு 10 நிமிடம் இருங்கள். இன்று நாங்கள் குண்டலினி அன்னை குண்டலினியை பற்றி மேலதிக விளக்கங்கள் என்று பார்ப்போம். ஸோ அன்னை குண்டலினியை பற்றி ஒரு 5 நிமிட வீடியோ ஒன்று போடுகிறோம். அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ அதையும் நீங்கள் தியானத்தில் இருந்து கேளுங்கள். ஸோ அன்னை குண்டலினி நமக்குள் இருக்கும் கௌரி மாதா சக்தி. ஸோ ஸ்ரீ கணேசர் தமது அன்னை குண்டலினி தாயை எப்பொழுதும் நமக்குள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த குண்டலினி தாயை பற்றிய விளக்கம் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். ஒரு 5 நிமிட வீடியோ. தாயின் வயிற்றில் வளரும் கருவானது 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளின் சைத்தன்யம் எனும் ஒளிக்கதிர்கள் கருவின் மூளை வழியாக உடலினுள் புகுந்து 4 வெவ்வேறு நாடிகள் மூலம் 6 சக்கரங்களின் வழியாகவும் சென்று முதுகெலும்பின் கீழ் அமைந்துள்ள முக்கோண வடிவமுள்ள எலும்பின் மத்திய பாகத்தில் 3½ சுருளாக அமைதியாக உறைகிறது. ஆதிசக்தியின் ஒரு துளிதான் இந்த சக்தி. அதன் பெயர் குண்டலினி. இந்த குண்டலினி தான் ஒருவருடைய தனிப்பட்ட தாயாகும். இந்த உயிர் சக்தி தன்னையே அமைத்துக் கொள்ளும் சுய அமைப்பு, தன்னையே புதுப்பித்து வளர்த்து கொள்ளும் சுய அமைப்பு, தன்னை தானாகவே மேல் நோக்கி செல்லக்கூடிய சுய அமைப்பு ஆகியன உடையதாகும். இது மனோ, வாக்கு, காயங்களுக்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் காரண காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். அரவணைப்பு, தழைத்தோங்குதல், பாதுகாத்தல், புதுப்பித்தல், சமன் செய்தல், நோய் தீர்த்தல், எந்த விதமான ஒரு எல்லையும் கடந்து மாபெரும் மெய் உணர்வான பரம்பொருளை திரும்ப சென்றடைதல் ஆகிய மேற்கூறிய குணாதிசயங்களை கொண்டது. It's a living process of a living God and of a living energy. Please understand, there's a big difference. So, this is working out spontaneously. The rising of the Kundalini. She is your mother. She moves very beautifully without troubling you. She knows her child very well. This is the chance she has to give realization to you. She has loved you all her life, all your lives, and she knows all about you, all your problems. Like a naughty boy you have been. Doesn't matter. She says this is the chance to give them realization. It is she who comes up well, beautifully, works it out. Dear sister. குண்டலினியின் விழிப்புணர்வை ஒருவர் தம்முடைய உள்ளங்கைகளிலும் உச்சந்தலையிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக உணர முடியும். சகஜ யோகத்தில் ஆத்ம விழிப்புணர்வு எளிதாக அமைகிறது. குண்டலினி விழிப்புணர்வு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு நிகழ்வாகும். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சகஜ யோகத்தை பின்பற்றி வரும் பல கோடி மக்கள்தான் இதற்கு சான்று. This is your blessing of your own city.
you to become divine. Enjoy yourself, make others enjoy you. சாதகனின் பூர்வ ஜென்மங்களை பற்றிய அறிவினை உடைய குண்டலினி சக்தி ஒருவருடைய எல்லா பிறப்புகளிலும் உருவங்களிலும் கூடவே சேர்ந்து வருகின்ற ஒரு சக்தி. இந்த சக்தியானது உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் கூட எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறது. இந்த சக்தி ஒரு சாதகன் தன்னை எப்பொழுது விழிப்புணர செய்வான் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறது. जागो कुंडलिनी माँ, करो सबके कृपा। जागो कुंडलिनी माँ। ஸோ எல்லோரும் நாங்கள் எமது வலது கையை தலை உச்சியில் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ஒரு சூடான அல்லது குளிரான ஒரு தென்றல் காற்று ஆக இந்த குண்டலினி சக்தியின் வெளிப்பாடு. வலது கையால் பாருங்கள், பிறகு வலது கையை மடி மீது கொண்டு வந்து இப்பொழுது இடது கையால் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது 2 கையையும் நமது இருதயத்துக்கு நமது இருதயம் இருக்கும் இடத்திற்கு நேராக கொண்டு வந்து உங்கள் தலை உச்சி 2 கைகளிலும் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று நீங்கள் உற்று அவதானியுங்கள். இப்பொழுது நமது குண்டலினியை உயர்த்தி நாங்கள் கவசமிட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
கேள்விகள் உள்ள போங்க. ஓகே, அந்த குண்டலினி படத்து இப்பொழுது நாங்கள் நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணுங்கள். பண்ணி எதுவும் கேள்விகள், வீட்டில் தியானத்தை தொடர்வதற்கான கேள்விகள் எதுவும் இருப்பின் நாங்கள் இதென்றால் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ காலை மாலை வீட்டில் தியானம் செய்யுங்கள். மாலையில் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யுங்கள். மற்றும் உங்கள் இடது நாடி வலது நாடியை சுத்தப்படுத்துவதற்கு இடது நாடிக்கு நீங்கள் வெப்பம், அதாவது மெழுகுதிரி முறை நீங்கள் செய்யலாம். வலது நாடி நீங்கள் குளிர் நீர், உப்பு நீர், குளிர் நீரில் நீங்கள் உங்கள் கால்களை வைக்கலாம், உப்பு நீர். அல்லது நீங்கள் பனிக்கட்டி, ஐஸ் கட்டி மூலமும் உங்கள் வலது நாடியை நீங்கள் சுத்தி எடுத்துக் கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். ஈஸ்வரி மேம் அவங்க கதை கேளாது. ஸோ நாகரட்னம் மேம் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்து இன்றைக்கு? முதல் தரம் இருந்ததை விட இப்ப கூட கிளியரா இருக்குது. நல்லா இருந்தது, நல்ல விளங்கக்கூடிய மாதிரி, கூட விளக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா, நினை போக போக கூட பெட்டரா வருவனு எவ்வளவோ நிம்மதியும் அமைதியும் கிடைக்குது. நல்லது. வீட்டுல ஒழுங்கா செய்யக்கூடியதா இருக்கா? வீட்டுல எப்பவும் அநேகமா ஈவினிங் டைம் சாமி கும்பிடுக்க செய்ய மாதிரி இருக்கு. சரி. ஈஸ்வரி மேம் உங்களுக்கு ஆடியோ காணல, நீங்க சட்ல போடலாம். மற்றது சாம்ராஜ் சார், அவருக்கும் ஆடியோ இல்ல. மற்றது மதி. ஜெயஸ்ரீ மாதாஜி சொல்லுங்க, எப்படி இருந்து இன்னைக்கு? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒவ்வொரு தரையும் அன்னையோட உரையை நீங்க போட்டுட்டு இருக்கும்போது எங்களை இன்னும் ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணும் போதும் மேம்படுத்திக்கிட்டே இருக்குது. நல்லா மாதாஜி அவங்களோட உரையும் அவ்வளவும் நுண்ணதிர்வு, மந்திரங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து தமிழ்ல போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா எங்களால உணர முடியுது. தமிழ்ல கேக்குறது அது வைப்ரேஷன், அதாவது எங்களை நாங்க இன்னும் ரொம்ப உணர்ந்து உள்ள டீப்பா வர்ற மாதிரிக்கு அன்னைய உணர்றதுக்கு உள்ள இது வந்து ரொம்ப புரிதல், ரொம்ப தமிழ்ல போடுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நன்றி மாதாஜி உங்களுக்கும். மாதாஜி. அப்துல் ஹமீத் சார் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருந்து இன்றைக்கு? சுதா மேம், நீங்க
எப்படி இருந்து உங்களுக்கு இன்றைக்கு? சுதா மேம் சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு? சவுண்ட் வேற இல்ல. ஹலோ. சரியான சரியான மெல்லிசா தான் கேக்குது, விளங்க இல்லை ஒன்றும். சவுண்ட் வேற இல்ல. நல்லா 11ஆம் தேதி கேக்குதா உங்களுக்கு? நீங்க பேசுறதுதான் கேக்குறது, அவங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. அவங்க சுதா மேம் நீங்க கேக்குறது சரியான மெல்லிசா கேக்குது, விளங்க இல்ல. மேபி உங்களோட மைக்ரோஃபோனுக்கு நேர நீங்க காய்ச்சிக்கண்டா சில. வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்க டிவைஸ்ல. அப்புறம் மைக்க வாய்க்கிட்ட வச்சுன்னு பேசுங்க, அப்ப நல்லா கேட்கும். ஹலோ மேம். சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு மேம். இப்ப கேக்குதா? ஓ இப்ப நல்லா கேக்குது. இப்ப யார் பேசுறது? சுதா. சுதா பேசுறேன். சுதா. சொல்லுங்க. இப்ப கேக்குது. காரைக்குடியில இருந்து பேசுறேன். சுதா காரைக்குடியா? ஆமா. சுதாங்கிறது பெங்களூர் இல்லையா? இல்ல இல்ல, நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். நீங்க இன்னைக்குதான் ஜாயின் பண்ணல சுதா? இல்ல மேம், நான் இப்போ ஒரு 2 வாரமா பாத்துட்டு இருக்கேன். 2-3 வாரமா பாத்துட்டு. நிறைய சுதா வராங்களா? நிறைய சுதா, 3-4 சுதா இருக்கறனால நான் இந்த சுதாவை வந்து இவ்வளவு நாளா பெங்களூர் சுதான்னு நினைச்சேன். அப்படியே நாங்க பேச நினைக்கிறது. சரி புதுசா ஜாயின் பண்ணிருக்கோமா, அதனால எதுவும் கேக்குறது இல்ல. சக்தி மேம்ங்கிறவங்க தான் ஆட் பண்ணிருக்காங்க. உங்க ஃபுல் நேம் என்ன? சுதா? சுதான் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். சுதா காசி விஸ்வநாதன். சுதா காசி விஸ்வநாதன். அச்சாச்சா, நான் வேற யாரோ நினைச்சுட்டு சுதான்னு பெங்களூர்ல எனக்கு தெரியும். முதல்ல சுதா பாம்பேன்னு நினைச்சேன், அப்புறம் சுதா பெங்களூர்ல நினைச்சேன். இந்த சிவகலை ஒருத்தவங்க அட்டெண்ட் பண்ணாங்கல்ல, அவங்க நான் எல்லாம் ஒரு இதுதான், இங்க காரைக்குடி தான். நீங்க எப்ப சாயோகால சேர்ந்தீங்க? நாங்க ஒரு 2 வருஷமா போறோம் மேம். இங்க சொல்லி கொடுக்குறாங்க. சரி சரி. இப்ப இந்த லாக்டவுனுங்கிறதுனால போகாம இருந்தோம். இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுல போயிட்டு இருக்கோம். அவங்கதான் லிங்க் அனுப்புனாங்க. அதுல இருந்து பாக்குறது முடிஞ்ச அளவு பாத்துருவேன். வெளியில போயிட்டா பாக்க முடியாது. அப்புறம் திருப்பி அந்த யூடியூப்ல அனுப்பி விடுறீங்கல்ல, அதை பாத்துக்கிறது. சரி சரி. நல்லா இருக்கு மேம், நல்லா இருக்கு. அன்னைக்கு ஒரு சார் கூட எடுத்தாங்கல்ல, அந்த டைம்ல பிரகாஷ் சார் நல்லா இருந்துச்சு. அன்னைக்குதான் எனக்கு உச்சிக்கில நல்லா தெரிஞ்சிச்சு அந்த அந்த 21 சக்கரங்களும். நான் இப்பதான் ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்கேன். ஏன்னா அந்த 1 வருஷமா போனோம். நாங்க செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் காலம்பரம் 5:30க்கும் வைக்கிறோம். அதுலயும் வாங்குவோம் நீங்க? வர்றது மேம். அன்னைக்கு ஒரு நாள் அட்டன் பண்ணேன்னா அந்த மேம்கிட்ட போய் சொன்னேன், நான் போன வாரம் வியாழக்கிழமை அட்டன் பண்ணேன். எந்திரிக்க நினைக்கதான் முடியுது இல்ல. நீ எந்திரிச்சிடுறேன் மேம். நல்லா பேசுறது நல்லா இருக்கு. 5:30 மணி ஒன்னும் ரொம்ப சீக்கிரம் இல்லையா அது? இனி எந்திரிச்சிடுறேன். இனி சம்மர் தான், உங்களுக்கு ஈஸியா எந்திருக்கலாம். நாளைக்கு 5:30 மணிக்கு. நாளைக்கு நீங்க பேசினதுனால எனக்கு தெரிஞ்சது. நான் இவ்வளவு நாளா பெங்களூர்ல இருக்கிற சுதா நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா மேம்? நாங்க பேச நினைக்கிறது. சரி எல்லாரும் நீங்க உங்க பேரு போடும்போது, இனிமே நீங்க உங்க பேரு போடும்போது சுதா அட்லீஸ்ட் விஸ்வநாதன் போடுங்க, இல்லைன்னா காசினாவது போடுங்க. சரிங்க மேம். சரிங்க சரிங்க. அல்லது இனிஷியல் என்றாலும் போட்டா கூட போதும். சுதா கேன் போட்டா கூட போதும். சுதா கேண்டா காரைக்குடி எனும் வேற வேணா காசி. நான் முதல்ல ரொம்ப நாளைக்கு சுதா பாம்பே நினைச்சிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு. நான் அப்புறம் பெங்களூர் நினைச்சேன், இன்னைக்கு தான் தெரிஞ்சது.
சரி சரி ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படி நல்லா அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லும்போது நல்லா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி சரிம்மா. அது நானே இப்பதான் அந்த சக்தி மேம்கிட்ட சொல்றது என்ன நல்லா இருக்கு மேம் இப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றது. எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல அவங்க போய் சொல்றது. வாரம் எடுப்பாங்க. வியாழக்கிழமை பண்ணுவாங்க கிளாஸ். ஹலோ மேம். சொல்லுங்க. அதான் வியாழக்கிழமை நாங்க போய் இங்க எல்லாரும் ஒரு குழுவா சேர்ந்து எல்லாரும் பண்றது மேம் இந்த யோகா பண்றது. இப்பதான் கலெக்டிவா செய்யறீங்களா? எவ்வளவு பேர் இருப்பீங்க இங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச டைம்ல நல்லா நிறைய வந்தாங்க மேம். இப்ப எல்லாம் அந்த லாக்டவுன்ல கொஞ்சம் விட்டு வச்சா அதனால இப்ப அதிகமா யாரும் வர்றது இல்ல. ஒரு 10 பேர்ட்ட அந்த மாதிரி இருக்கும். அதனால பரவாயில்ல. நீங்க பரவாயில்ல. தொடர்ந்து வாங்க. நீங்க முடிந்த அளவு இணைஞ்சு கொள்ளுங்க உங்களோட. நீங்க என்னோட நேம் கூப்பிட்டதுனால நானும் சரி டக்குனு பேசணும். நான் நாகரட்னம் பேசுறேன். சொல்லுங்க. நன்றி அம்மா. நன்றி, இணைந்ததுக்கு நன்றி. நீங்களும் தொடர்ந்து வாங்க. நான் தண்டிச்சு இன்னும் ஒரு 2 டே கிழமையில ஒரு 2 டேஸ் கட்டாயம் வர பாக்குறேன். இப்ப எவ்ரி வெனிஸ்டே தான் இப்ப வரேன். மண்டேயும் ட்ரை பண்ணி ஏன்னா இந்த மார்னிங் 9:30 கொஞ்சம் தெரியும் தானே வீட்டுல கொஞ்சம் வேலை. பிறகு ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டைம் வர பாக்குறேன். சரியா. நீங்க ஒட்டாவால இருந்து ஜாயின் பண்றீங்க? ஓய் நீங்க பாஸ்டன்லயா இருக்கீங்க? பாஸ்டன்ல இருந்து. சரி சரி. தண்டிச்சு வர பாக்குறேன். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நான் லீவ் பண்றேன். ஓமா வணக்கம். கிருபா மேம் எப்படி சொல்லுங்க. இருக்கிறோம். அவ என் ஃப்ரெண்ட் தானே. மற்ற ஈஸ்வரி அம்மா அவங்களும் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஆடியோ இல்ல, காணையில. அந்த இலங்கையில கொஞ்சம் பிரச்சனை போல இருக்கு. அக்காக்கும் உதயகுமார் சாரும் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டார் காணையில. தேவி அக்காண்டே ஆடியோவை காணையில. அங்க எல்லாம் சரி, அங்க ஒரு குழப்பம் தானே. அந்த நாடு இப்படியா போச்சு. கடவுள்தான் ஹெல்ப் பண்ணணும் மங்களை. அதுதானும் கொஞ்சம் பிஸி. நான் பின்னேரம் என்ன வேற ஏழுமோ தெரிய இல்லை. ஏழுமண்டா கொஞ்ச நேரத்துக்காவது வருவேன். சரியா. இல்லாட்டி தெரியல பாப்போம். யாராவது மிஸ் பண்ண விருப்பம் இல்ல. சில அவளை ஒன்றும் செய்யலாது. மறுபடியும் அது அவளுக்கு பிடிச்சிருக்குதா அவ பார்த்தா. அதான் நான் நேற்று இல்ல முந்தின நாள் சொன்னான். அவ அந்த 7 மணி என்ற பார்த்த உடனே அவக்கு இது என்ன இப்ப டைம் மாத்தி போட்டோமோன்ட்டு அந்தரப்பட்டு என்ன கூப்பிட்டா. அது இந்த ஸ்ரீலங்கா மாறி வச்சுட்டா. இலங்கை நேரம். அது அதுல இலங்கை நேரம் போட்டா விளக்கமா இருக்கும். என்னால அந்த கொஞ்சம் வேற மற்றாக்களும் கேட்டவ. இப்ப மற்ற ஏஞ்சல் கேட்டிருக்கணும். அப்ப பின்ன நான் இல்ல அது இப்படி என்ன சொன்னேன். அப்புறம் அவக்கு சொன்னா இத்தனை இரவு கிளாஸ் தான் தெரியாது, கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்ப நான் சொன்னா அவ இரவு இன்னும் இருக்கணும் போல. நான் ஷுவரான்னு சொல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவையில நீங்கள் கொஞ்சம் வாங்க 2 கிளாஸுக்கு வந்த பிறகு கேட்டு அவையில விட்ட மாற அதுக்கும் போகலாம்னு சொன்னான் சும்மா. அப்ப 2 வந்த அடுத்த கிழமை சொல்லுங்க மார்னிங். ஓகே அடுத்த கிழமை நான் சொல்றேன். ஓகே அதான் உங்களுக்கு நான் சொன்னேன் உங்களோட கதைக்கிறேன்னு தான் சொன்னான். அவன் சொல்லுவோம் இல்ல தானே வேண்டாம் என்னோட கதைக்கலாம் தானே நீங்க கதைக்கலாம் கேட்டு சொல்றேன்.
தேங்க்யூ. எல்லாரும் சந்தோஷமா வரைக்கல எனக்கும் பெரிய சந்தோஷம். ஆமா சொல்லாம இருந்தா எனக்கு அது ஒரு பாவமா வந்திருக்கும். அது சரி. அதுதான் நாங்களே எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு ஆக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதான் இல்ல நான் கனவேஜன ஈஸ்வரி எல்லாம் அவளை வருவான்ட்டு நான் யோசிக்கல. இருந்தாலுமே இன்னும் அண்டைக்கு ஒரு மாதிரி இருந்தாப்புல சொன்னேன். நான் ஈஸ்வரி வந்து ஸ்ரீலங்காலே இருந்தானே வர பிரதர் வைஃப். அப்ப அவ வாராண்டக்கே நான் பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் என்ன கதைக்கல, நான் கதைக்கணும் கதைப்பேன் அவ கூட. இவ கூப்பிட்டு கதைப்பான் ஆறுனம் கதைப்பேன். தேங்க்யூ. நல்லா இருந்தது. வெரி நைஸ். அந்த குண்டலினிய பற்றி தான் சரியான வைப்ரேஷனா இருந்தது. இந்தியன் ஸ்ரீமாதாஜியோட டோக் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். ஆனா நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி நைஸ். சில நேரங்கள்ல உண்மையே சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுல ஒரு பிள்ளையாட்டு இல்ல, அது நல்லா இருந்தா இப்பவும் அவட இது நல்லா தான். நான் ஒரு நாளும் அப்படி இல்ல. இது இந்த குண்டலினிய பற்றி இன்றைக்கு இதுன்றது வரும். அந்த நல்ல வைப்ரேஷன் ஒரு தெரியல, ஒரு பரவாயில்ல இதா இருந்தது. அப்துல் ஹமீத் சாரும் சாட்ல போட்டிருக்கார். நல்லா இருக்கு அந்த தூய அன்பு. அன்புதான் இயற்கையாக அது வர வேணும். அந்த ஆதரவா அன்பா இருக்கிறது. அதான் தேங்க்யூ. நான் கதைக்கிறேன் உங்களோட. ஓம் கிருபா மேம். ஓம். ஓகே. Thank you so much. Okay. Jai Shri Mataji. Shri Mataji. Jai Shri Mataji. எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஓகே. நீங்க Facebook ஸ்டாப் பண்ணலாம்ப்பா. ஸோ ஃபேஸ்புக் அன்பர்களே, நாங்கள் இன்றைக்கு ஒளிபரப்பை முடித்துக்கொள்வோம். ஸோ வியாழக்கிழமை காலமே 5:30 மீண்டும் நமது வகுப்பு இருக்கிறது. ஸோ இணைந்து கொள்ளுங்கள். பிறகு அடுத்த மாலை வகுப்பு வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு. ஓகே, வணக்கம்.